சின்ன மருமகள்ல அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தனு வந்து அந்த அந்தமான்ல இருந்து வந்த ஐஸ்வர்யா கிட்ட ஏதோ ஒரு பாஷையில மாதிரி பேசி அவங்கள குழப்ப விட்டுட்டாங்க. அதே மாதிரியே சேது உட்கார்ந்துருக்காரு. சேது கிட்ட வந்து தமிழும் தனமும் வந்துட்டு அவங்களுக்கு தெரிஞ்ச ஏதோ ஒரு பாஷையில பேசி சேதுவை மண்டை காய விடுறாங்க. இங்கே பார்த்தா தனம் ஏதோ கேட்க, அங்கிட்டு இருந்து தமிழ் ஏதோ சொல்ல, ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் மாற்றி மாற்றி பேசிக்கிறாங்க. இதை கேட்டுக்கிட்டு இருந்த சேதுவுக்கு வந்து என்னதான் பேசுகிறாங்கன்னு தெரியலையே, ஏதோ பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு குழப்பத்திலே உட்காந்துருக்காரு. இதை பார்த்துட்டு தனமும் தமிழும் சேர்ந்து சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. மலர் கேட்குறாங்க, தமிழ் என்ன தமிழை பேசிக்கிட்டு இருக்க, எதுவுமே புரியலை அப்படின்னு கேட்கவும் உடனே தமிழ் சொல்கிறாங்க, அக்கா இது புரியாதுக்கா, இது எங்கள் பாஷை அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சரி ஏதோ அக்கா உன் தங்கச்சி பேசுங்க, நேரமாச்சு வா கிளம்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு சரி ஏதோ பேசிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு மலரும் அமைதியாக இருந்துறாங்க. இங்கே பார்த்தா சேதுவுக்கு மண்டை காயுது. சேதுவை பார்த்து தனம் பேசிக்கிட்டு இருக்கும்போது தனத்துக்கிட்ட கேட்குறாரு, என்ன தனம் என்னதான் பேசுகிற அப்படின்னு கேட்கவும், மாமா இது எனக்கும் எங்கள் அக்காவுக்கு மட்டும் தெரிஞ்ச பாசை. காலையில் வந்தால இந்த ஐஸ்வர்யா, அவள் என்னை ஏதோ பாஷையில் பேசி திட்டினா, அவளையும் நான் இந்த பாஷையில் பேசி திட்டி விட்டுட்டேன், அவள் பேசாமல் போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பார்த்தா தனம் வந்துட்டு சேதுக்கிட்ட சொல்லவும், ஏன் தனம் அவளே பாவம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்கிட்ட வந்து சேது வந்து தனத்துக்கிட்ட சொல்கிறாரு. அப்புறம் பார்த்தா தனம் கேட்குறாங்க, மாமா அவ என்ன மாமா, அவ என்னடா உங்களை தொட்டு பேசுகிறா, நீங்களும் சிரிச்சுக்கிட்டு இருக்கீங்க, எங்களெல்லாம் என்ன நினச்சிங்க, எங்கள் அக்கா உங்கள் பொண்டாட்டி, உங்களுக்கு இப்போ குழந்தை பிறக்க போகுது ஞாபகம் இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு தனம் சொல்லவும், ஏதோ அவள் சின்ன பிள்ளைத்தனமாக பண்ணிட்டு போகிறா, வெளிநாட்டிலேருந்து வந்திருக்காள, அதனால தான் அவள் அப்படி இப்படின்னு இருக்கா, நான் என்ன அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு சேது கேட்கவும், சரி மாமா கொஞ்சம் பார்த்து உஷாராக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு தானே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இங்கே பார்த்தா இந்த ஐஸ்வர்யா கிட்ட ஈஸ்வரி வந்து தமிழ் வயிற்றுல வளர்கிற குழந்தைக்கு சேது காரணம் இல்லை அப்படின்ற மாதிரி ஏதோ தப்பாக சொல்லி கொடுத்துருது. இதை நினச்சிக்கிட்டு ஐஸ்வர்யா வந்து, ஓஹோ அப்போ நம்ம சேது மாமாவை நம்மளே கல்யாணம் பண்ணிக்கிறலாம், அவரோட அழகும் அவர் படிக்காத குறை தான், ஆனால் அவரோட ஸ்டைலும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, எதுக்காக இப்படி ஒரு கேடுகட்டவரோட வாழணும், நான் பார்த்துக்கிறேன், அவர்கிட்ட கூடிய சீக்கிரம் என்னோட காதலை நான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த ஐஸ்வர்யா வந்து ரொம்ப திமிரா பேசிக்கிட்டு இருக்கு. அப்புறம் பார்த்தா தமிழ் வந்துட்டு வீட்டுக்கு போகிறாங்க. ராஜாங்க வந்து தமிழுக்கு வீட்டிலே வந்துட்டு அவர் கணக்கு வழக்கு பார்க்கறதுக்காக வீட்டில் ஒரு வேலை போட்டு கொடுத்துருக்காரு. அதே மாதிரி தமிழுக்கு லேப்டாப்பு கம்ப்யூட்டர் எல்லாத்தையுமே வந்து நம்ம கருப்பு வாங்கிட்டு வந்து வச்சிடறாரு. அம்மா தமிழே நீ வந்து அந்த லேப்டாப்பு எல்லாத்தையும் செக் பண்ணி அது எல்லாத்தையும் பார்த்துக்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு கருப்பு சொல்லவும், சரிங்கக்கா நான் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் வந்து அங்கேருந்து கிளம்பி வீட்டுக்கு போகிறாங்க. அதை வந்துட்டு காவியா பார்த்துட்டு, என்ன தமிழ்ச்செல்வி நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்கவும், நான் நல்லா இருக்கேன், நீங்கள் எப்படி இருக்கீங்க, எனக்கு என்ன நான் நல்லா இருக்கேன், உங்களுக்கு எப்படி படிப்பெல்லாம் போகுது அப்படின்னு கேட்கவும், நான் நல்லா போகுது, உங்களோட லைஃப் எப்படி போகுது அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் கேட்குறாங்க. எனக்கு என்ன சூப்பராக போகுது, நான் அந்த போஸோட கூட்டத்தை ஒடுக்காமல் விட மாட்டேன், நீங்கள் தைரியமான பொண்ணு தான், எப்படியோ நான் தைரியமான பொண்ணுனா நீங்களும் தைரியமான பொண்ணு தானே அப்படின்னு சொல்லிட்டு காவியா வந்து தமிழ்கிட்ட கேட்குறாங்க. ஏன் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் கேட்கவும், நீங்கள் தைரியமாக வயிற்றுல குழந்தைய வச்சுட்டு மருந்து எடுத்துகிட்டு வந்திருக்கீங்க, இது ஒன்றும் அவ்வளோ லேசான விஷயம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு தமிழை வந்து காவியா பாராட்டிக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் பார்த்தா இதை வந்து ஈஸ்வரி பார்த்துட்டு, ஓஹோ இவ அவளோட கூட்டு சேர்ந்திருக்காளா, இவ வாழ்க்கையை அந்த சிந்தலை ஆக்கல, என் பேரு ஈஸ்வரி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி வந்து அப்படி வெறுக்க பார்த்துக்கிட்டு இருக்கு. உள்ள போயிட்டு தமிழ் வந்து எல்லாத்தையும் வந்து அந்த கம்ப்யூட்டர்லாம் செக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எல்லாம் கரெக்டாக பார்த்துக்கிட்டு இருக்கும்போது இந்த ஐஸ்வர்யா வருது, உனக்கெல்லாம் கொஞ்சம் கூட அறிவே இல்லையா அப்படின்னு கேட்கவும், ஏய் ஒழுங்கு மரியாதையா பார்த்து பேசு, என்ன பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் கேட்குறாங்க. அதான் நீதான் ஒரு கேடுகட்டவளாச்சே, நீலாம் சேது மாமா கூட சேர்ந்து வாழ்றதுக்கு தகுதியான ஆளே கிடையாது, உன்னை போய் எப்படித்தான் மாமா இவ்வளோ நாளும் உன் கூட அனுசரித்து வாழ்கிறாரோ தெரியல, எப்படி உன்னால் இப்படி ஒரு மனுஷனுக்கு துரோகம் பண்ண முடியுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த காவியா வந்து தமிழ்கிட்ட பேசவும், இதை கேட்டுட்டு அப்படியே கோவப்படுறாங்க.
ஏய் என்ன பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் கேட்குறாங்க. அதான் உன் வயிற்றுல வளர்ற குழந்தைக்கு சேது மாமா அப்பா இல்லை தானே, யாருக்கிட்ட போயிட்டு நீ குழந்தைய வாங்கிட்டு வந்த அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா கேட்கவும், இதுக்கு மேலே பேசின அப்புறம் நடக்கிறது வேற அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அடிக்க போயிடுறாங்க. கரெக்டாக வந்துட்டு சேது வந்துடுறாரு. வந்ததுமே அந்த ஐஸ்வர்யா போட்டு அடிச்சு போறாரு. ஏய் என்னடி பேசிக்கிட்டு இருக்க, அவ்வளோதான் உனக்கு மரியாதை, யாரை பார்த்து என்ன பேசிக்கிட்டு இருக்க, அவ வயிற்றுல வளருது என்னோட குழந்தை, நான் தான் அந்த வயிற்றுல வளர்ற குழந்தைக்கு அப்பா, எங்க 2 பேர் பிரச்சனை எங்களுக்குள்ள, இதை பேசுறதுக்கு நீ யாரு, ஒழுங்கா வந்தியா, கல்யாணம் முடிஞ்சிச்சுல, இங்க இருந்து கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு சேது வந்து ஐஸ்வர்யா போட்டு திட்டி விட்டுறாரு. மாமா அது வந்து மாமா அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா கேட்கவும், என்ன அது வந்து இது வந்துன்னு சொல்லிட்டு, அவ என்னோட பொண்டாட்டி, எங்களுக்குள்ள 1000 பிரச்சனை இருக்கும், அதுக்குள்ள நீ எதுக்கு தலையிட்டுக்கிட்டு இருக்க, உங்ககிட்ட யாரு சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு சேது கேட்கவும், அது வந்து மாமா நம்ம ஈஸ்வரி ஆண்டி தான் சொன்னாங்க, நம்ம தமிழ்ச்செல்வி வயிற்றுல வளர்ற குழந்தைக்கு நீங்க அப்பா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப திரும்ப அந்த வார்த்தையை சொன்ன, அப்புறம் நடக்கிறது வேற, இவ தான் என்னோட பொண்டாட்டி, இவ வயிற்றுல வளருது என்னோட குழந்தை தான், நீ இதுக்கு மேல பேசிக்கிட்டு இருந்த சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சேது சத்தம் போட்டு பேசவும், இதை கேட்டுட்டு அப்பத்தா ராஜவங்க எல்லாரும் வந்துடுறாங்க. என்னப்பா சேது என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது, அது வந்து ஈஸ்வரி வந்து அப்படியே கணத்துல கை வச்சுட்டு அந்த ஐஸ்வர்யா அழுதுகிட்டே நிக்குது. என்னப்பாச்சு அப்படின்னு சொல்லும்போது, அப்பத்தா இவளை ஊருக்கு கிளப்புங்க, இவ தப்பு தப்பா பேசிக்கிட்டு இருக்கா, தமிழ்ச்செல்வி வயிற்றுல வளருது என்னோட குழந்தை எல்லாம் அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சேது சொல்லவும், உடனே ஈஸ்வரி வந்து அவ சொல்றதுல என்ன தப்பு, நீயே கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அதைத்தானப்பா சொன்ன அப்படின்னு சொல்லவும், நான் கோவத்திலை வார்த்தையை விட்ட வார்த்தைய யாரும் பேச வேணாம், இது எங்களுக்குள்ள நடக்கிற சண்டை, இதுக்குள்ள நீங்க எதுக்கு தலையிட்டுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சேது வந்து ரொம்ப கோபமா பேசுறாரு. இதை பார்த்துட்டு அப்படியே அரண்டு போய் நிக்குது. கரெக்டா காவியாவும் வர்றாங்க. ஹலோ, உங்களுக்கு என்ன இதுல தேவையில்லாத வேலை, இதுக்குள்ள நீங்க எதுக்கு மூக்க நுழைச்சுக்கிட்டு இருக்கீங்க, இது அவங்க பிரச்சனை, உங்க வேலையை பார்த்துட்டு போங்க, நீங்க தானே அந்த பொண்ணுகிட்ட இல்லாததும் புலாததுமா சொல்லி ஏத்து விட்டது, அதானே உங்க புத்தியெல்லாம் என்ன புத்தியோ தெரியல, உங்க புள்ள வாழ்க்கை இங்க நாறுகிட்டு இருக்கு, அதை விட்டுட்டு திரும்பவும் இன்னொருத்தரோட வாழ்க்கையை கெடுக்க பாக்குறீங்க, நீங்களாம் என்ன மனசு ஜென்மமா அப்படின்னு சொல்லிட்டு காவியா வந்து ஈஸ்வரியை ஒரே படா போட்டு விட்டுறாங்க. இதை பார்த்துக்கிட்டு இருந்த அப்பத்தா வந்து, அம்மாடி நீதாமா அவளுக்கு சரியான ஆளு, இவ ரொம்ப திமிர் எடுத்து ஆடிக்கிட்டு இருந்தா, நீ வந்து இவளோட கூட்டத்துல அடக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ராஜாங்கமும் வந்து, அம்மா ஐஸ்வர்யா நீ வந்தியா, கல்யாணம் முடிஞ்சுச்சா, ஊரை பக்கம் கிளம்பி, என்ன வார்த்தை பேசிக்கிட்டு இருக்க, அது புருஷ பொண்டாட்டிக்குள்ளது அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கமும் சொல்றாரு. அப்புறம் பார்த்தா ஈஸ்வரி வந்து, எதுக்கு சேது அவளை போய் அடிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு சண்டைக்கு வரவும், இப்பதானே சொன்னேன் அவங்க சண்டைக்குள்ள போகாதீங்கன்னு, உங்க வேலையை பார்த்துக்கிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு காவியா சொல்லவும் நகர்ந்து போயிடுறாங்க. நம்ம ஐஸ்வர்யாவும் வந்துட்டு அந்த ஐஸ்வர்யா வந்துட்டு பேக் எடுத்துட்டு வீட்டை விட்டு கிளம்பிடுது. அப்புறம் பார்த்தா சேது வந்து தமிழ்கிட்ட போயிட்டு மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லவும், நீங்க எதுக்குங்க மன்னிப்பு கேட்டுக்கிட்டு இருக்கீங்க, நீங்க சொன்னதுனால தானே அந்த பொண்ணு சொல்றா அப்படின்னு சொல்லும்போது, இல்லை மன்னிச்சிரு, நான் சொன்னது பெரிய தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு சேது வந்து தமிழ்கிட்ட மன்னிப்பு கேட்குறாரு. தமிழும் வந்துட்டு சேது வந்து தமிழுக்காக பேசுனதை நினச்சி தமிழ் ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் பார்த்தா தனம் வர்றாங்க. அக்கா பாத்தியா அக்கா அவளுக்கு திமிர என்ன பேச்சு பேசிக்கிட்டு இருக்கான்னு, மாமா வந்து ஒரே போடா போட்டார்ல மாமா, நீங்க அவளை இன்னும் நல்லா 4 போடு போட்டுக்கணும் மாமா அப்படின்னு சொல்லிட்டு தனம் வந்து, ஏன் தனம் விடுதனம், அவ தான் ஏதோ லூசுத்தனமா பேசிக்கிட்டு இருக்கா, அவ தான் வீட்டை விட்டு போயிட்டாள அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பார்த்தா சேதுவும் சொல்றாரு, சரி தனம் நான் வெளியே போயிட்டு வரேன், எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சேது அங்கேருந்து கிளம்பி போகவும், மலர் வந்து, தமிழே பாத்தியல தமிழே, அன்னைக்கு சேது மாமா ஏதோ ஒரு கோபத்திலையும் ஆத்திரத்திலையும் பேசிட்டாரு, இன்னைக்கு உன்னை இன்னொருத்தர் அந்த வார்த்தையை சொல்லி பேசவும் எவ்வளவு கோவப்பட்டு பேசுறாரு, உன் குழந்தை மேல பாசமும் அக்கறையும் இல்லாதவரா இப்படி பேசுவாரு, அவரே உன் குழந்தை மேலேயும் ஓ மேலேயும் அம்பட்டு உசிரை வச்சிருக்காரு தமிழே, நீ அவரை புரிஞ்சு நடந்துக்க, அவரை பத்தி தான் உனக்கு தெரியும்ல அப்படின்னு சொல்லிட்டு மலரும் தனமும் சொல்றாங்க. இதை கேட்டுட்டு தமிழ் ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. இதுதான் அடுத்தடுத்து நடக்க போகுது. ஓகே வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.